ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் நான் பிரியங்கா. இன்னைக்கு இந்த vlogல நான் யூஸ் பண்ற ரொபாக் பேக்கும் பத்தின ஃபீட்பேக் தான் சொல்ல போறேன். நான் இதை வாங்கி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதோட பிராண்ட் நேம் வந்து எம்ஐ ரொபாக் பேக்கும் மாப் 2 ப்ரோ. இதோட பிரைஸ் வந்து எனக்கு 1400 AED ஆச்சு. நம்ம ஒரு பிரைஸ்க்கு வந்து 28,000 வரும். இதுல எம்ஐ பிராண்ட் வந்து டிஃபால்ட்டா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. நாங்க 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டோம். அதனாலதான் 200 AED எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். எக்ஸ்டெண்டட் வாரண்டி இல்லாம ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1200 ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. நம்ம பிரைஸ்க்கு 24,000 ருபி ரேஞ்சுக்கு வரும். இந்த பிராண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணி அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நான் அதை வாங்கினேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லாவே இது யூஸ் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் முக்காவாசி கொடுத்துருவாங்க. நீங்க வாங்கும் போதே ஃபர்ஸ்ட் மொபைல எம்ஐ ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதுல நீங்க என்ன மாடல் யூஸ் பண்றீங்களோ டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ற மாடல் நேம் லிஸ்ட் ஆச்சுன்னா அதை கிளிக் பண்ணணும். இதோட வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா கேட்லாக் பாத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு டைம் வைஃபை கான்ஃபிகர் பண்றதோட அவ்வளவுதான். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்றப்பெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆகிரும். சப்போஸ் உங்க வைஃபையே ஆஃப்ல இருந்ததுன்னா வந்து அது நோட்டிபிகேஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல இருக்கிற இந்த சின்ன பார்ட்டை ஓபன் பண்ணி டஸ்ட் கம்பார்ட்மெண்ட்னு இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளதான் வந்து பெருக்கின எல்லா குப்பையும் வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு டைம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதும் இதை வந்து ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற டஸ்ட் ஃபுல்லாமே வந்து வெளியில எடுத்துடலாம். நீங்க இந்த டஸ்ட்டை குப்பையில கொட்டாமையே நெக்ஸ்ட் டே யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து குப்பை ஃபுல் ஆகிரும். இந்த பாக்ஸ் ஃபுல் ஆகிருச்சுன்னா வேக்யூம் பண்ணாது. ஸோ நீங்க ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி முடிச்சதும் குப்பையில கொட்டிடணும். நான் டெய்லி டஸ்ட்டை மட்டும் குப்பையில கொட்டுவேன். வாரம் ஒரு டைம் வந்து பாக்ஸையே தண்ணியில வந்து கழுவி ட்ரை பண்ணி வைப்பேன். இங்க வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். இதை தனியா கூட ஓபன் பண்ணலாம். இதை ஓபன் பண்ணி இந்த டஸ்ட்டை ஃபுல்லாமே எடுத்துடலாம். இதுதான் இந்த டஸ்ட் பாக்ஸ்க்கான டெய்லி மெயின்டெனன்ஸ். சப்போஸ் இந்த ஃபில்டர் வந்து பிஞ்சு போச்சு இல்ல வந்து சரியா வந்து வேக்யூம் பண்ண மாட்டேது அப்படின்னா அந்த ஃபில்டர் மட்டும் மாத்தலாம். இந்த ஃபில்டர் மட்டும் தனியா ஆன்லைன்ல இருக்கு. ஒருவேளை இந்த பாக்ஸும் உங்களுக்கு கூட நீங்க சர்ச் பண்ணி இதை மட்டும் வாங்கலாம். இந்த டஸ்ட் பாக்ஸ் வந்து அதில் பிளேஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். அப்பதான் லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த டஸ்ட் பாக்ஸ் நீங்க சரியா பிக்ஸ் பண்ணலன்னா ரோபோட் வந்து மூவே ஆகாது. உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். வாய்ஸா வந்து உங்களுக்கு சொல்லும் இந்த மாதிரி வந்து டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து சரியா பிளேஸ் ஆகலன்னு. இது வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன். மேல வந்து ஹோம் பட்டன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணா எல்லா பிளேஸையுமே வந்து வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பர்டிகுலர் பிளேஸ் இந்த ரூம் மட்டும் கிளீன் பண்ணணும் அப்படின்னா மொபைல்ல தான் ஆப்ல வந்து எந்தெந்த ரூம்ல வந்து கிளீன் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஆன் பண்ணிட்டு டஸ்ட் பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்க வீட்டுல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து மேப் கிரியேட் பண்ணணும். ரைட் சைட் மேல 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா மெனு லிஸ்ட்ல மேப் லிஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மேப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா 3 ஸ்டெப்ஸ் காட்டும். அதை ஸ்வைப் பண்ணிட்டு லாஸ்டா ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுக்கணும். இதை பண்ணும்போது ரோபோட் வந்து சார்ஜ்ல இருக்கணும். இந்த மேப்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எல்லா ரூம்லயுமே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரும். எத்தனை ரூம் இருக்கு, எத்தனை டோர்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படி எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சார்ஜிங் மோட்லயே போகும். அதனாலதான் வந்து சார்ஜ்ல தான் மேப் கிரியேட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. இந்த மேப் கிரியேட் பண்றப்போ வந்து எல்லா ரூமோட டோரையுமே வந்து ஓப்பன்ல வச்சிருக்கணும். உங்க வீடு எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு சார்ஜிங் மோடுக்கு போகும்போது வந்து அதுவே வந்து மேப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். நீங்க உங்க ரூமுக்கு வந்து என்ன நேம் வந்து மாத்தணுமோ அதை மாத்திக்கலாம். இதுதான் எங்க வீட்டுக்கு வந்து கிரியேட் பண்ண மேப். இதுல 2 மோடு இருக்கு, நார்மல் கிளீனப், கஸ்டம் கிளீனப்னு. கஸ்டம் கிளீனப்ல வந்து நமக்கு ஏத்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். என் வீட்டுல வந்து ரூம் 1 ரூம் 2 ஹாலையும் சேர்த்து வந்து அது ஒரே ரூமா கன்சிடர் பண்ணிருச்சு. இப்ப நான் ரூம் 1 செலக்ட் பண்ணேன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ள இருக்கும். இந்த ரூமை மட்டும் எனக்கு 2 டைம் கிளீன் பண்ணு இல்லைன்னா ஒரே ஒரு டைம் கிளீன் பண்ணு அப்படின்னு ஆப்ஷன். இதுல 3 மோட்ஸ் இருக்கு. வேக்யூம் கூட்டு மட்டும் செய்யும், மாப் துடைக்கும். வேக்யூம் அண்ட் மாப்னா கூட்டி துடைக்கும். இதோட கீழே ஆப்ஷன்ஸ் வந்து வேக்யூமோட ஸ்பீடு, சைலண்ட், ஸ்டாண்டர்ட், மீடியம், டர்போ. இந்த லாஸ்ட் டர்போ ஆப்ஷன் வந்து ஹெவி பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா லைக் சிப்ஸ் இந்த மாதிரி வந்து ஹெவியான ஃபுட் இருந்ததுன்னா வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துரும். நான் முக்காவாசி யூஸ் பண்றது வந்து மீடியம் தான். இந்த சைலண்ட் ஆப்ஷன் எல்லாம் யாராவது ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம சவுண்ட் இல்லாம கூட்டு அப்படின்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற வாட்டர் லெவல் எப்போ எனேபிள் ஆகும்னா நீங்க மாப் வந்து மேல செலக்ட் பண்ணா மட்டும் தான் எனேபிள் ஆகும். அந்த வாட்டர் லெவல் வந்து லோ, மீடியம், ஹை. அதாவது வந்து லோவான தண்ணியை வந்து விட்டுட்டே தொட, இல்லைன்னா மீடியம், ரொம்ப ஹார்டான ஒரு கரை ஒட்டி இருக்கு அப்படின்னா வந்து ஹை, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெளியில வந்து செக் பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரூம் 1 மட்டும் பண்ணணும் இல்லைன்னா ரூம் 2 மட்டும் பண்ணணும். ரெண்டையுமே பண்ணணும்னா ஆல் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற ஷார்ட்டிங் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரூம் 2 ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும் அப்படின்னா மேல இழுத்து இந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணி வச்சுக்கலாம். இதனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் போய் ரூம் 2 கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம் 1 வந்து கிளீன் பண்ணும். எனக்கு இந்த கஸ்டமைஸ்லாம் வேணாம், எனக்கு ஈஸியா ஆப்ரேட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க நார்மல் கிளீனப்பே பண்ணலாம். நார்மல் கிளீனப்ல மேப்ல வந்து எந்த ரூம் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வேக்யூம் பண்ணிட்டு வா, மாப் பண்ணிட்டு வா அப்படின்றதையும் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து நார்மல் கிளீனிக் தான் பண்ணுவேன். ஒரு டைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டைம் வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். 2 டைம்ஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துடும். இந்த மேல இருக்கிற ஸ்டார்ட் பட்டன் வந்து எல்லாத்தையுமே கீழே செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணனா ஆன் ஆயிரும். டாக் அண்ட் சார்ஜ் அப்படின்றது வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா போய் சார்ஜ் ஆகும். அவ்வளவுதான். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இது ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் நீங்க வெளியில இருந்தாலோ இல்ல ஆபீஸ்ல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ வீட்ல கீழே வந்து வயர் ஃபுல்லாமே வந்து கீழே விழுகாம இருக்காம நீங்க மார்னிங்கே வந்து செக் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா தரையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்ததுன்னா அதுவே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு சார்ஜ் மூடு போயிடும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற பார்ட்ஸ்ல வந்து வேக்யூம் பண்ற அந்த பிரஷை வந்து தனியா எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இது நான் இனிமே தான் கிளீன் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் காட்டுறேன். ஃபுல்லா ஹேர் இந்த மாதிரி வந்து ரோப் இருந்தா ரோப் சுத்தி இருக்கு ஃபுல்லா. எல்லா வீட்லயுமே தரையில வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் இருக்க தான் செய்யும். இது வந்து கிளீன் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரஷ்ல வந்து ஃபுல்லா சுத்திக்கிறோம். இந்த பிரஷ் மட்டும் 3 days ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணா நல்லது. இது ரொம்ப டைட்டா சுத்திக்கிறதுனால நான் வந்து சைட்ல வந்து இந்த சிசர் எடுத்து கட் பண்ணுவேன் ஃபுல்லா. சப்போஸ் பிரஷ் வந்து போயிருச்சுன்னா தனியா வந்து இந்த பார்ட் மட்டும் ஆன்லைன்ல இருக்கு, நம்ம வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு பிரஷ், இதுவுமே வந்து தனியா கலட்டி கிளீன் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். இந்த பிரஷ் மட்டும் ஸ்க்ரூ டைப், ஏதாவது வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுத்து தான் எடுக்க முடியும். இதுலயுமே வந்து சுத்தி நடுவுல பாருங்க நிறைய முடி வந்து சுத்தி இருக்கு. இதை கிளீன் பண்ணாமே விட்டுறலாம். ஆனா விட்டுறோம்னா நம்ம வந்து வேக்யூம் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ்க்கு வந்து சரியா பண்ணாது. அதனாலதான் வந்து 3 daysக்கு ஒன்ஸ் வந்து இதை ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இதோட சார்ஜர் இப்படிதான் இருக்கும். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே நிக்குது. இப்ப நான் ஒரு டைம் சார்ஜ் போட்டேன்னா எனக்கு 3 days வரைக்கும் வரும். இப்ப நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க, ஃபுல் வெயிட்டையுமே வந்து கிளீன் பண்ணி மாப் போடுறீங்க அப்படின்னா 1 dayக்கு வரும். இதனால எலக்ட்ரிசிட்டி வந்து கூட வருதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இது நார்மலா மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி தான், ரொம்ப அதிகமாலாம் டிஃபரன்ஸ் வராது. இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், தரையில வைக்கணும் இந்த சார்ஜரை. இதோட ஒர்க்கே தரையில தான். சோ நீங்க எந்த பிளேஸ்ல சார்ஜர் வைக்கிறீங்களோ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து நீங்க சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது கிளீன் பண்ணி முடிச்சதும் வந்து சார்ஜரை தேடும். சப்போஸ் அதால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வந்து என்னால வந்து சார்ஜ் பண்ண முடியலன்ற ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த சில்வர் கலர் 2 பாயிண்ட்டுக்கு நேரா தான் இந்த சார்ஜர் வந்து இந்த மாதிரி வைக்கணும். அந்த சார்ஜர் நிக்கிறதுக்கான பிளேஸை வந்து நீங்க விட்டுட்டு தான் ஃப்ளோர்ல வந்து வைக்கணும். சப்போஸ் நீங்க ஒரு இடைஞ்சலான இடத்துல நீங்க இந்த சார்ஜரை வச்சிருந்தீங்கன்னா அதனால வந்து கண்டிப்பா அதோட ஸ்பேஸ் வந்து இல்ல அப்படின்னா வந்து வெளியிலேயே தான் சுத்திட்டு இருக்கும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டிட்டு. நெக்ஸ்ட் வந்து மாப் யூஸ் பண்ணணும்னா வந்து வாட்டர் டேங்க் இதுதான். இதை தனியா வந்து கலட்டி வச்சுக்கலாம் வெறும் வேக்யூம் மட்டும் யூஸ் பண்ணும்போது. பின்னாடி வந்து ஒயிட் கலர்ல ரப்பர் லிட் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இதுக்குள்ள வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்தணும். ஃப்ளோர் கிளீனிங் ஜெல் எதுவுமே வந்து ஊத்தக்கூடாது. எந்த கெமிக்கல் ஐட்டமே வந்து இதுக்குள்ள ஊத்தக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான். அந்த பிளாஸ்டிக் உடஞ்சு தண்ணி லீக் ஆகிருச்சு. நாங்க வாரண்டி கிளைம் பண்ணிருந்தனால ஃப்ரீயா வந்து எங்களுக்கு பார்த்தாங்க. உள்ள எந்த கெமிக்கலும் ஊத்தி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்தணும் அப்படின்னாங்க. இதோட செட்டு வந்து ஒரு 3 pieces வந்து இந்த மாதிரி கிளாத் கொடுத்தாங்க. இது வாட்டர் டேங்க்ல முன்னாடி மாட்டிக்கணும். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம். நிஜமாவே எல்லா அழுக்கும் போயிருதா இது துடைக்கும் போது அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஹார்டான கரை வந்து கண்டிப்பா போகாது இதுல. மத்தபடி வந்து நார்மல் தர அப்படின்னா நீங்க வந்து 2 டைம் வந்து மாப் போட்டீங்கன்னா ஃபுல்லா கிளீன் ஆயிரும். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா வீடு ஃபுல்லா வந்து டெய்லி வந்து வேக்யூம் ஆன் பண்ணி விடுவேன். 2 daysக்கு ஒன்ஸ் வந்து மாப் போடுவேன். அந்த சார்ஜர் பின் 2 பின் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நேரா வந்து வாட்டர் டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சவுண்ட் கேட்கும், அப்பதான் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாட்டர் டேங்க் சைட்ல வந்து 2 பட்டன் மாதிரி இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு உள்ள பண்ணணும். நீங்க டபுள் ஃப்ளோர் வச்சிருக்கீங்க, ஸ்டெப்ஸ்ல விழுந்துராதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்கேன் பண்ணி அது பேக் போயிடும் ஃபுல்லா. நான் ஓவரால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு மாப்லாம் வேணாம், வெறும் வேக்யூம் மட்டும் வேணும் அப்படின்னா வேக்யூம் ரோபோட் மட்டும் தனியா இருக்கு, நீங்க அந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இன்னொரு பிராண்ட்ல வந்து எனக்கு நல்ல வாரண்டியோட கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கும் போகலாம். என்னுடைய சஜஷன், இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க, பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து வாங்குங்க. இப்ப ஒரு ரூம் போகுது மறுபடி போய் சார்ஜ் பண்ணுது அப்படின்னா நமக்கே ஒரு தலைவலியா இருக்கும். எங்க வீடு ரொம்ப சின்னது, ரொம்ப இடைஞ்சலா நிறைய திங்ஸ் வச்சிருப்போம் அப்படின்னா இதை வாங்குறது வேஸ்ட் தான். நிறைய திங்ஸ் வந்து கிளீன் பண்ண முடியாம டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது எப்ப பார்த்தாலும் நோட்டிபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். கிளீன் பண்ண முடியலன்னு ஒரு இடத்துல ஸ்டக்கா நின்றுகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஓரளவு பெரிய வீடு, நிறைய ரூம் இருக்கு, கிளீன் பண்ண முடியல எங்களால அப்படின்றவங்களுக்கு வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்றதை விட அதோட மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நல்லா அதை கிளீன் பண்ணி 2 daysக்கு ஒன்ஸ் கிளீன் பண்ணி வச்சுட்டாலே டெய்லி உங்களோட யூஸ்க்கு வந்து அதை நல்லாவே வேக்யூம் பண்ணும், மாப் பண்ணும். நான் வச்சிருக்கிற சேம் ரோபோட் வேக்யூம் வேணும்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது இதை பத்தி கொஸ்டின் கேட்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். பாய்.